ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலம் போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு வந்தோம். எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பழமையான காலத்தில் எப்படி இருந்துச்சோ கோவிலெல்லாம் அதே மாதிரி தேர், அதுக்கப்புறம் கோயிலோடைய அமைப்பகம் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப வந்து நீட்டாக நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போகிற வழியிலேயே வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டு தான். அது வந்து மலை வழியாக தான் போயிட்டுருந்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய விதமான பிளேசஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா இடத்துக்கும் போக முடியல. அப்படியே வந்து போகிற போக்கில் வந்து உள்ள மலைப்பகுதியிலலாம் மக்கள் எப்படி இருக்காங்க, அங்கே வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க, எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இடம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது நம்ம மலைப்பகுதிக்குள்ளே நல்லா அடர்ந்த பச்சை பசுமையான இந்த காடுகள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தர்மஸ்தலம் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து தர்மஸ்தலத்தில் வந்து பக்கத்தில் ஒரு பிளேஸ் வந்து உஜிரி அப்படிங்கிற ஒரு பிளேஸு. அது வந்து எனக்கு கரெக்டாக நேம் தெரியல. அந்த பிளேஸில் வந்து இறங்கிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 நாள் ட்ரிப்பு வந்து 4 to 5 டேஸ் ஆகிடுச்சி. அதனால் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பையனுக்கு வந்து 2 பசங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து திருப்பதியில் மொட்டை போட்டோம். அதனால் 2வது டைம் வந்து சின்ன பையனுக்கும் எல்லாம் சேர்த்து அங்கேயே வந்து மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பையனுக்கு ஒன்று, இன்னொரு பையனுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து எடுத்துகிட்டு போகிற டைமில் வந்து எங்களுக்கு அந்த மொட்டை அடிக்கிற டைம் வந்து திருப்பதினா எல்லா டைமும் அடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது லாஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock முடிஞ்சிச்சு நைட்டு. நாங்கள் வந்து 8:30க்கு மேலே தான் போயிருந்தோம். அதனால் வந்து பசங்களுக்கு வந்து மொட்டை போடுற டைமும் வந்து முடிஞ்சிருச்சு. தர்ஷன் டைம் பார்த்திங்கன்னா 8 PM சரி. அன்றைக்கி என்னமோ வந்து தேர் திருவிழா அப்படிங்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாமியெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது. வெளியில் மட்டும் அப்படியே வந்து வீடியோலாம் கவர் பண்ணியிருந்தேன். இப்படி தான் தர்மஸ்தலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் கவர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரமாக தத்துரூபமாக அழகாக ரொம்ப நேச்சுரலாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மஞ்சுநாத சாமி, அதுக்கப்புறம் வந்து சிவன், மெயினாக இந்த சாமி தான் நம்ம வந்து தர்மஸ்தலத்தில் இருக்கோம். உள்ளே போயிட்டு நல்லா தர்ஷன்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து அன்னபூர்ணா, அதாவது அன்னப்பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு போயிட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா திருப்பதி மாதிரி தான். திருப்பதியோட பெரிய ஹால் இது. ரொம்ப பயங்கர பெருசு. ஆனால் திருப்பதியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு இந்த மாதிரி சைட்லனா அனெக்ஸ் பில்டிங்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஃபுல்லாகவே ஒரே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். அங்கே எல்லாமே ரொம்ப ஹால் ரொம்ப பெருசு. ஒரு லைன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர் உட்கார்ற அளவுக்கு இருந்துச்சு. ஃபைனலாக அன்னப்பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது அன்னைக்கு தேர் திருவிழா ரொம்பவே சூப்பராக நல்லா இருந்துச்சு. யானை, அதுக்கப்புறம் வந்து நம்ம காளையை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்